குக் வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் நடந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி சபானா முதல் ஃபைனலிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலேக்குள்ள போயிட்டாங்க. ஸோ இந்த வாரம் எப்படி நடந்துச்சு? ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் எதுவுமே நடக்கல. டைரக்டா மெயின் குக்கிங்க்கே போயிட்டாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் குக்கிங் என்ன வரும்னே சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களுக்கு தேவையான குக்கிங்கே பண்ணிக்கலாம். ஆனா அதுல சில ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ரில இருந்து எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வாயால சொல்லக்கூடாது. வாயை ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடுறாங்க. போர்டில் வரிஞ்சு காமிச்சு அந்த இன்கிரீடியன்ஸை கோமாளி எடுத்துக்கிட்டு வர வைக்கணும். ஸோ அப்படி எடுக்க முடியல அப்படின்னா குக்கிங் டைமில் வந்து சில பனிஷ்மெண்ட்டை செஞ்சுட்டு போய் அவங்க எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரியான கான்செப்ட் தாங்க. ஸோ ஓனாக வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அவங்கவுங்க எதில் மெயினாக ரொம்ப சூப்பராக சமைப்பாங்களோ அதை தேர்ந்தெடுத்து இண்டிவிஜுவலாக அவங்களாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தான் சபானா சூப்பராக ஒரு பீட்ரூட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பீட்ரூட் ஃபேமிலி அப்படின்னு வச்சு அதை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்ட் பண்ணி அதை வந்து சூப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை 4th டைமாக வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கி இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே வின் பண்ணுங்க. ஃபினாலேவிலையும் அவங்க இந்த செஃப் ஆஃப் த வீக் வின் பண்ணி டைட்டிலை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.